நம்ம விட்டுக்கட்டி வரம்புக்கெல்லாம் வந்துருக்கக்கூடிய இடம் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள திருத்துறைப்பூண்டி தாலுக்காவில் உள்ள வெட்டுக்கட்டி கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த வெட்டுக்கட்டி கிராமத்தில் பார்த்தீங்கன்னா அரசு நிறைய சூப்பரான திட்டங்களை இந்த தமிழக அரசு இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக அரசு நிறையவே திட்டங்களை போட்டிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த திட்டங்களினுடைய விளைவு நல்லதுதான் நடக்கணும். ஆனா நம்ம ஊருக்கு மட்டும் எவ்வளவு ஒரு மோசமான நிலை நடந்திருக்கு பாருங்க. என்ன இல்லை, எனக்கு நெசமாவே புரியலை. அவங்க என்ன சொல்ல வராங்கிறது இதுலேருந்து புரியலை. அது வீட்டில் உள்ள குப்பைகள் அள்ளி கொண்டு வந்து ஊர் முழுக்க கொட்டி வச்சிடுறாங்க. இதனால நோய் வந்து அதிகமாக பரவக்கூடிய விஷயம்தான் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். எதனால் இந்த வேலையை பார்க்குறாங்கன்னு தெரியல. இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குப்பை தட்டி இருக்கும், அதில் கொண்டு வந்து கொட்டுவாங்க, குப்பை அள்ளிட்டுவாங்க. அப்படி இருந்த வரைக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இல்லவே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலமாக பார்த்தீங்கன்னா குப்பை வந்து வீடு வீடாக சேகரிக்கிறாங்க. இப்போ சேகரித்து கொண்டே மக்கும் குப்பை மக்கா குப்பைன்னு பிரிக்கிறோன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது பிரிக்கிறதாலும் கிடையாது. அங்கே பாருங்க, அங்கேக்கு இங்கே ஒவ்வொரு ஆற்றங்கரையும் நாரி போயிருக்கு, ஒவ்வொரு பைபாஸும் நாரி கிடக்கு. இது மட்டும் கிடையாது, விட்டுக்கட்டி அரம்பியம் மட்டும் கிடையாது, வேலூர் பாலம் மட்டும் கிடையாது. இதே போல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பைபாஸ் ரோடும் இப்படி தான் நாரி நாத்தம் எடுத்து போய் கிடக்கு. என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. வாகனம் ஓட்டக்கூடிய ஒவ்வொரு வாகன ஓட்டிகளையும் 2 வீலராகவும் 3 வீலராகவும் 4 வீலராக யாரை வேணா கேட்டு பாருங்க, அதிகமான விபத்துகள் எதனால் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த குப்பைகள்னாலையும் குப்பைகளை கொளுத்தக்கூடியனாலையும் வரக்கூடிய புகை மூட்டம். அதை விட முக்கியமாக அங்கே நாய்களும் பன்றிகளும் அடிச்சுட்டு வந்து ரோட்டில் விழுந்து அதனாலையும் இந்த குப்பைகளில் உள்ள கேரி பேக் வந்து ரோட்டில் கடந்து வலிக்கு விழுகிறதுலையும் இதை மாதிரியான விபத்துகள் தான் இன்னைக்கு லெவலில் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே நடந்துகிட்டு இருக்கு. இது நிறைய பேருக்கு தெரியும். இது தெரிஞ்சும் கண்ணும் காணாமல் இருக்காங்க. எதனாலும் தெரியல. இதே போல விபத்துகளை தவிர்க்கணும்னா கண்டிப்பாக இதே மாதிரி குப்பை கொட்டுறத முதல்ல தடுக்கணும். இதனால வந்து நோய் பரவும் ஆபத்துகள் அதிகமாக இருக்கிறத தாண்டி விபத்துகளும் அதிகமாகிட்டே இருக்கு. இது நம்ம இப்போ கரெக்டாக எடுத்துக்கிற லொக்கேஷன் சொல்லணும்னா திருவாரூர் ரோட்டில் உள்ள மெயின் ரோடான இந்த வேலூர் பாலத்தை ஒட்டுன ஒரு இடம் தான் இது. இந்த இடத்துல இந்த மாதிரியான மோசமான நிலை இருக்கு. இதுவும் வந்து நம்ம வெட்டுக்கட்டி கிராமம், அப்புறம் முத்துப்பேட்டை, எல்லா இடமும் இப்படி தான் இருக்குது. முத்துப்பேட்டை மட்டும் இல்லை, நம்ம திருத்துறைப்பூண்டி பைபாஸும் போனீங்கனாலும் இதே போலவே இருக்குது. நம்ம வந்து ஏற்கனவே வீடியோ போட்டோம்னா அந்த வீடியோ பார்த்த உடனே என்ன பண்ணாங்க, அதை விறுவிறுப்பாக வந்து சமப்படுத்திட்டு போனாங்க. அவ்வளோ பெரிய குப்பை மூடாக இருந்ததை சமப்படுத்திட்டாங்க. முத்துப்பேட்டையில் இப்போ வந்து தகவல் வச்சு அடைச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் மட்டும் வந்து இன்னும் நம்ம போய் பார்க்கல. இந்த மாதிரி ஒவ்வொரு இடமும் நம்ம வாழக்கூடிய இடம் நம்ம தான் சரி செஞ்சு வச்சுக்கணும். சுகாதாரமாக வாழணும்னு நினச்சா அந்த குப்பையை கொட்டுறவங்களும் அந்த ஊரில் தான் இருக்காங்கிறது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. குப்பையை கொட்டக்கூடிய நீங்களும் அந்த ஊரில் தான் இருக்கீங்க, உங்களோட குழந்தைகளும் உங்களோட சந்ததியினரும் அந்த ஊரில் தான் இருக்காங்க அப்படிங்கிறத உணர்ந்துறீங்க. குப்பை கொட்டுறதை தவிர்த்துட்டீங்கன்னா எல்லாருமே நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.